என் பையன்தான் இந்த பிளான் பண்ணது. என் ஒய்ஃபோட தம்பி சாய்குமார். ஸோ அவரோட ஏற்பாடு தான் இது எல்லாமே ஃபுல்லாக. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணிக்குவேன். கோவிலில் இருக்கவங்கள எல்லார்ட்டையும் கேட்கும்போது டிசைட் இல்லைங்க பேத்தி பேரன் யாராவது ஒருத்தவங்க வந்தால் போதும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் பார்ப்போம் அவள் இருக்கிறான்றதுனால எனக்கு கொஞ்சம் ஓகே இப்போ போய் சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் சொல்லும்போது டிசைட் ஓகே. அதில் அவங்க மாற்றமே கொடுக்கலைங்க. அது டெம்பிளில் இருக்கணும், வெறும் லிமிட்டட் ஸ்பேஸில் இருக்கணும். ஜென்ரலாக எல்லோரும் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் பண்ணுவேன். எனக்கும் தனியாக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க நிறைய சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை எல்லாத்தையுமே செக்லிஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. அப்பா யார் என்னன்னு தெரியாது, பட் பெரியவங்க சொன்னாங்கன்னு பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி ஒருத்தர் 20-30 வருஷம் 25-30 வருஷத்துக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஸ்லோகத்தில் ஒரு தினம் அப்படி புரிஞ்சு எழுந்திருக்க. இந்த டேவை முடிவு பண்ண நாள்லேருந்தே நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது காரணம் வந்து என்னென்னா, இப்போ எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாணத்தை நானே திரும்ப செஞ்சு வச்சு பார்க்கணும், நாங்களே செஞ்சு வச்சு பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்க 2 பேருமே நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன், நீ சொல்றது நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்துதான் எல்லாமே செய்வாங்க. எல்லாம் கரெக்டா ஒரே மாதிரி சொன்ன மாதிரியே செய்வாங்க. கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே. ஆக்சுவலாக 2 பேருமே அவங்க கிட்ட இருக்கிற அந்த அஃபெக்ஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த க்ளோஸ்னஸ் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் வெளியே தெரியாட்டினாலும் அது ரொம்ப ஹைங்க. நான் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி. மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே, தோளில் சாய நாகரீகம் பார்ப்பதின். தன்விஸ்ரீங்க பாப்பா பேருங்க. நாங்கள் வீட்டில் இல்லை பாப்பு இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேருங்க மயில், ஆளாளுக்கு அவனு கூப்பிடுவாங்க. அவள் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஹாப்பினஸ் நல்லா இருக்கு. அது வரைக்கும் வேறு லைக் கிரே ஷேட்லேயே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவள் வந்ததுக்கப்புறம் தான் கோவில் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்குங்க, பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாருங்க. இதாங்க லிட்டரலாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். கோயில் சன்னிதானத்தில் நாங்கள் இந்த கலச தீர்த்தத்தை ஊற்றி இந்த அபிஷேகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது கடவுள் கொடுத்த வரமாக நினைக்கிறோம். அப்பா லைஃப்பில் எப்படி பண்ணணும்னு அப்பப்போ ஒரு டிப் கொடுப்பாருங்க. ஸோ 28 வருஷம் மேரேஜ் வாழ்க்கையில் ஆண்டவன் நல்ல 2 சொத்தை கொடுத்துருக்கான், ஒரு பொண்ணு ஒரு பையன். அவன் லைஃபையும் செட்டில் பண்ணி கொடுத்தாச்சுன்னா எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரும். கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின். இந்த 16th மேரேஜ் இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு அவன் ரொம்ப விரும்பினான். நாங்கள் சிம்பிளாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் அவன் கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அவன் விருப்பப்படியே செஞ்சுக்கிட்டோம். ரெண்டு பேருக்குமே என்னோட ஹாப்பி 60th வெட்டிங் ஆனிவர்சரி. இது ஒரு ஸ்டார்டிங்கும் இல்லை, இது ஒரு எண்டிங்கும் இல்லை.
ஸோ இதே மாதிரி அடுத்து பேர பிள்ளைங்களோட அடுத்து அவங்களுக்கு ஒரு 8th வெட்டிங் டேக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மாண்ட ஐயா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டதுங்க. என்னோடய லைஃப்பில் எல்லா ஃபேஸ்லையுமே நீங்கள் எனக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து இது வரைக்கும் பண்ண மாதிரியே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அவருக்கு பிடிச்ச விஷயம், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பார். சாப்பாடு போடுறாளா? போட இன்னும் டைம் இருக்கா? சாய்க்குமார் எத்தனை மணி? இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. அனந்தனம் போட போகலாமா? ஸோ இனி இருக்கிற காலங்களில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பவும் உதவியாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அது உதவி எடுத்தா கொடுத்தாலும் ஏன்னு திருப்பி கேட்டாங்க. கோடு வாங்கிக்கிறேன்னு முடிஞ்சு. அதெல்லாம் சொல்றேன்.